Good morning, students. Today we are going to discuss an interesting topic. Today's topic is singulars and plurals. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் what is singular and what is plural. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய சில singulars and pluralஸை நம்ம இப்போ பார்க்கலாம். Let's see this. இது வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 107 அப்படின்ற பேஜில் இருக்குது. I am a lion. We are dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த பிக்சர் பார்த்தோம்னா ஒரே ஒரு சிங்கம் இருக்குது, அதனால் அதை I am a lion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிக்சர் பார்த்தோம்னா 2 சிங்கம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும் நம்ம. we are dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ lion அப்படின்ற வேர்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா lions. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிங்குலர் வேர்ட் கூட லாஸ்ட்டாக எஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்துடும் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ லைனுடைய ப்ளூரல் ஃபார்ம் லயன்ஸ். பட் எல்லா வேர்ட்ஸ்க்கு இது சூட்டபுளாக இருக்காது. சம்திங் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் கூட இருக்குது. அது என்ன அப்படின்றத தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். See this. Number 1, change F and FE into VES. அதாவது ஒரு வேர்டில் லாஸ்ட்டில் எஃப் வந்தாலோ இல்லை எஃப்இ வந்தாலோ அது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம விஇஎஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், ஒரே ஒரு இலை இருக்குது, அடுத்து 3 இலை இருக்குது இல்லைங்களா. ஸோ இலைக்கு இங்கிலீஷில் நம்ம லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். லீஃப் இலை இல்லைங்களா. இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது 3 இருக்குது, அப்போ ப்ளூரல் ஃபார்மில் தான் எழுதணும். அப்போ மேலே கொடுத்த மாதிரி எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ லீஃப் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ். ஸோ இங்கேயும் எஃப் ரிமூவ் பண்ணி விஇஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அவ்வளோதான். ஸோ இட் இஸ் அன் சிம்பிள் ஐடியா. எஃப்இயில் முடிஞ்சுன்னா அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம விஇஎஸ் அப்படின்றதான் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ லீஃப், லீவ்ஸ். லீஃபுடைய ப்ளூரல் ஃபார்ம் லீவ்ஸ். சரிங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நைஃப் எஃப்இயில் முடியுதுங்களா. எஃப்இவை ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நைஃப், நைஃப்ஸ். நைஃப்னா கத்தி, இந்த பக்கம் 2 கத்தி இருக்குது, அப்போ ப்ளூரல் எழுதணும் இல்லைங்களா. நைஃப், நைவ்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ கிளியர்? லெட்ஸ் see the next one. Number 2, by changing their vowels such as double O to double E or an to EN. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வவல்ஸ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வவல்ஸ் லெட்டர்ஸை வந்துட்டு நம்ம, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஓ அப்படின்ற வவல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வேர்டில் நம்ம டபுள் இ அப்படின்றத எழுதணும். டபுள் ஓவை ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் இ எழுதணும் அதுக்கு பதிலாக. சரிங்களா. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. டூத், ஒரே ஒரு பல் இருக்குது, அடுத்து 3 பற்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ சிங்குலரில் டூத் டபுள் ஓ வந்திருக்கு, நம்ம டபுள் ஓவை ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் இ எழுதிக்கலாம். அதை வந்துட்டு நம்ம ஓஓ இஇ அப்படின்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் ராங். டபுள் ஓ டபுள் இ அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. ஸோ இப்போது டபுள் ஓவை ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் இ எழுதிட்டோம். அப்போ டூத் அப்படின்றது சிங்குலர், டீத் அப்படின்றது ப்ளூரல். சரிங்களா. லெட்ஸ் see the next one. ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் அப்படின்றவனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீட். அதாவது அந்த டபுள் ஓவை ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் இ ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஃபுட் அப்படின்றது சிங்குலர், பாதம். இந்த பக்கம் 2 பாதங்கள் இருக்குது, அதனால் அது ஃபீட். ஃபுட், ஃபீட். டூத், டீத். ஃபுட், ஃபீட். சரிங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வுமன், அதாவது WOMAN, வுமன். இந்த வேர்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அப்படின்ற வவல் இருக்குது இல்லைங்களா. அந்த ஏ அப்படின்ற வவலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இ அப்படின்ற வவல் எழுதிக்கணும். அதுதான் மேலே வந்துட்டு இஎன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஏ அப்படின்ற வவலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? வுமன், வுமென் இல்லைங்களா. அந்த மேன் சவுண்டு மென் அப்படின்னு முடியும். பட் அந்த லெட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த சவுண்ட் எப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வுமன், விமென், வி அப்படின்னு மாறிடும். ஃபஸ்ட்டு சிங்குலரில் வு சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். வுமன், வுமன் அப்படின்னு வரும். அடுத்து நம்ம மென் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மாக வரும்போது அதை நம்ம வி அப்படின்ற சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணும். விமென், விமென், விமென் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. வுமன், விமென், வுமன்,
விமென். உமன் இஸ் அ சிங்குலர், விமென் ப்ளூரல். சரிங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், MAN மேன். ஸோ மேனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MEN மென். சரிங்களா? ஏவை ரிமூவ் பண்ணிட்டு அது பதிலாக E எழுதணும். ஸோ மேன் மென், உமன் விமென். சரிங்களா? ஸோ செகண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டூத் டீத், ஃபுட் ஃபீட். நெக்ஸ்ட்டு உமன் விமென், மேன் மென். ஓகேங்களா? லெட்ஸ் see the next one. ஸோ சப்போஸ் இந்த மேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம ஆட் பண்ணி மேன்ஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா தட் இஸ் டோட்டலி ராங். அப்படி நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ மேனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னவோ அது கரெக்டாக தான் எழுதணும். ஃபுட் ஃபுட்ஸ், டூத்ஸ் அப்படின்னு நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணி எழுதக்கூடாது. சில வேர்ட்ஸ்க்கு எஸ்ன்றது சூட்டபுளாக இருக்காது. சரிங்களா? லோயர் கிளாஸஸில் நம்ம பார்த்த வரைக்கும் தட் இஸ் ஓகே. பேசிக்கான வேர்ட்ஸ் லைக் பாய் பாய்ஸ், கேர்ள் கேர்ள்ஸ், டீச்சர் டீச்சர்ஸ். சரிங்களா? ஸ்கூல் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஓகே. பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். லைக் டூத் டீத், ஃபுட் ஃபீட், உமன் விமென், மேன் மென். சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்கள், நம்பர் 3, irregular ப்ளூரல்ஸ். இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் அப்படின்னா சிங்குலரில் ஒரு மாதிரி இருக்கும், ப்ளூரலில் வேறு மாதிரி இருக்கும். கெஸ் பண்ண முடியாது. இப்போ மேலே செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லோயர் கிளாஸஸில் சிம்பிளாக இருக்கும், எஸ் ஆட் பண்ணால் ப்ளூரல்னு வரும். இப்போ வந்துட்டு செகண்ட் இதில் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, என்ன டபுள் ஓ வந்துச்சுன்னா டபுள் ஈன்னு எழுதணும், ஏ இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஈ மாற்றணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம்னா இர்ரெகுலர், ஒரு ஐடியாவே இருக்காது. பட் சிங்குலர்னால் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சு மெமரைஸ் பண்ணி தான் வச்சுக்கணும். வி ஹாவ் டு டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மறக்காது. ஓகேங்களா? மற்றபடி இதுக்கு ஐடியாஸ்லாம் கிடையாது. இதனுடைய சிங்குலர் ஃபார்ம் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம், அதை ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இட். சைல்டு, ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதை நம்ம சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். 2 குழந்தைகளோ இல்லை அதுக்கு மேற்பட்ட குழந்தைகளோ இருந்ததுன்னா அப்படின்னா நம்ம அதை சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள. சைல்டு சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு ஆக்ஸ், ஆக்சன். ஆக்ஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஆக்சன், ஆக்ஸ் ஆக்சன். நெக்ஸ்ட்டு மவுஸ், மைஸ். ஸோ நம்ம மேக்ஸிமம் மவுசஸ் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம மவுஸ்ன்ற வேர்டு வந்துட்டு யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் இல்லைங்களா. மவுஸ் அப்படின்றது ஒரு எலி. நிறைய எலி இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், தெர் ஆர் மோர் ஆர் மெனி மவுசஸ் அப்படின்னு நம்ம ஃப்ளோவில் ஈஸியாக சொல்லிடுவோம். பட் மவுசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. மவுஸ் அப்படின்றது சிங்குலர், MICE மைஸ் அப்படின்றது ப்ளூரல். சரிங்களா? இப்போ இதெல்லாமே இர்ரெகுலர் ப்ளூரல்ஸில் வரும். என்னென்னு பார்க்கலாம். சைல்டு சில்ட்ரன், ஆக்ஸ் ஆக்சன், மவுஸ் மைஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நமக்கு டெக்ஸ்ட் புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ். லெட்ஸ் see the next one. Fourth, some nouns are identical in both the singular and the plural forms. Many of these are names of animals. So சில நவுன்ஸ், சில பெயர் சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? எஸ்பெஷலாக பார்த்தோம்னா அனிமல்ஸ் நேம்ஸில் தான் அதிகமாக சேமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆடு இருக்குது, அதுக்கப்புறமும் ஆடுகள் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு செம்மறி ஆடு அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி நெக்ஸ்ட் பிக்சரில் மான் இருக்குது, அதுக்கப்புறம் 2 மான்கள் இருக்குது. ஸோ நம்ம செம்மறி ஆட்டை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஷீப். அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷீப். அதே தான், அதே மாதிரி தான் இந்த மானுக்கும் டீர். அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த சேம், டீர். ஸோ சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே சேம் தான். ஷீப் ஷீப், டீர் டீர். வேறு ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர், இது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன், சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் அந்த வேர்டு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அதில் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இட் இஸ் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வி டிஸ்கஸ் லேட்டர். சரிங்களா? இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பாருங்கள். ஆட் ES for some words ending with the letter O.
அதாவது ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா add es for some words ending with o. அதாவது ஓ அப்படின்ற லெட்டரில் ஏதாவது வேர்டு முடிஞ்சுன்னா அந்த வேர்ட் கூட நம்ம இஎஸ் ஆட் பண்ணால் அது ப்ளூரலாக மாறிடும் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சி, ஒரு டொமேட்டோ இருக்குது, அடுத்து 2 டொமேட்டோஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டொமேட்டோ ஓ அப்படின்ற லெட்டர் முடியுது. ஸோ அது கூட இஎஸ் ஆட் பண்ணால் அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்கும். டொமேட்டோ டொமேட்டோஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ, அதுவும் ஓடு தான் முடியுது. ஸோ அந்த இடத்துல இஎஸ் ஆட் பண்ணோன்னா அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பொட்டேட்டோஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ டொமேட்டோ டொமேட்டோஸ், பொட்டேட்டோ பொட்டேட்டோஸ். சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒர்க் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோமன் ஏ, லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் ப்ளூரல் வேர்டு. அதாவது சரியான ப்ளூரல் வேர்டை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், லோஃப். நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு லோஃப்ஸ் லோவ்ஸ். அதாவது எஃப் பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணதும் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணது கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிக் பண்ணணும். சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒன்று பார்த்தோம், லீஃப் லீவ்ஸ். எஃப்பில் முடிஞ்சுன்னா எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் எழுதணும் அப்படின்ட்டு. சரிங்களா. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் எது? லோஃப் அப்படின்றதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா த செகண்ட் ஒன், லோவ்ஸ். விஇஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டோ ஃபிஷ். ஃபிஷ் அப்படின்ற வேர்டுக்கு பார்த்தோம்னா ப்ளூரல் ஃபார்ம் சேம் தான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சீப் சீப், டீர் டீர், அந்த மாதிரி ஃபிஷ் ஃபிஷ். ஃபஸ்ட் ஒன் ஃபிஷ் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கூஸ். கூஸ் அப்படின்றது டபுள் ஓ இருக்கக்கூடிய ஒரு சிங்குலர் வேர்டு. அப்போ நான் டபுள் ஓ வந்துச்சுன்னா நம்ம டபுள் இ எழுதணும். லைக் டூத் டீத் பார்த்தோம் இல்லைங்களா, டூத் டீத் அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்ம உள்ளே பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா. நாட் ஒன்லி டூத், another one example we discussed. What is that? Yes, foot feet. ஸோ அந்த 2 எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வர்ற மாதிரி இது கூஸ் கீஸ். டபுள் ஓ இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு டபுள் இ அப்படின்றத எழுதணும். ஸோ கீஸ் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மவுஸ். ஆல்ரெடி இந்த வேர்டுக்கான ப்ளூரல் ஃபார்ம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மவுஸ் அப்படின்றதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைஸ், MICE மைஸ். லெட்ஸ் see the next one. Child children, child children, man men. இது மூணுமே நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. மேன் மென், MEN மென். ஸோ இப்போ நான் என்னென்ன டிக் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரைட், ரோமன் பி, ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் லீஃப். லீஃப் அப்படின்றதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் தட்? எஃப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஎஸ், அதாவது லீவ்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். லீஃப் இஸ் சிங்குலர், லீவ்ஸ் அப்படின்றது ப்ளூரல். நெக்ஸ்ட்டு மேங்கோ. மேங்கோ அப்படின்றது ஓ அப்படின்ற லெட்டரில் முடிஞ்சிருக்கு. ஓ அப்படின்ற லெட்டரில் முடிஞ்சதுன்னா அந்த ஓ பக்கத்தில் இஎஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். லைக் டொமேட்டோ டொமேட்டோஸ், பொட்டேட்டோ பொட்டேட்டோஸ், மேங்கோ மேங்கோஸ். சரிங்களா. ஓவில் முடிஞ்சிருக்கு. ஸோ இஎஸ் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ். பேஜ் நம்பர் 107லேயும் பேஜ் நம்பர் 108லேயும் இருக்கக்கூடியதை நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் see the next one. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் இல்லாத சில எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா. இது காமனான சில வேர்ட்ஸ் உங்களுக்காக இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். I'll dictate, you just listen to me clearly. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாக்ஸ் சிங்குலர், தென் ப்ளூரல். சரிங்களா. பி பீஸ், ஐ ஐஸ், ரோஸ் ரோசஸ், ட்ரீ ட்ரீஸ், பாட்டில் பாட்டில்ஸ், pencil pencils, sticker stickers, boat boats, river rivers, chair chairs. Next பாருங்க, cow cows, house houses, shop shops, ear ears, cup cups, desk desks, window windows, cat cats, snake snakes,
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தா நம்ம எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம பேசிக்ஸாக லேர்ன் பண்ணக்கூடியது. அதாவது லாஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சிங்குலர் வேர்ட் கூட எஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் தான் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லெட்ஸ் see the next one. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடையில சில சேஞ்சஸ் வரக்கூடியது இன்பிட்வீனில். சரிங்களா? இதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. லைக் 2 வேர்ட்ஸ், மேக்ஸிமம் 2 வேர்ட்ஸ் இருக்குது. மினிமம் 2 வேர்ட்ஸ், மேக்ஸிமம் 3 வேர்ட்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ளூரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய சிங்குலர், செகண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடியது ப்ளூரல். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபாதர் இன் லா. ஃபாதர் இன் லா அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதர்ஸ் இன் லா. அப்போ எஸ் எங்கே ஆட் பண்ணுறோம்? ஃபாதர் அப்படின்ற வேர்ட் கூட ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸில் இன்பிட்வீனில் ஆட் பண்ணக்கூடியதாக வரும். அதை பார்க்கலாம். ஃபாதர் இன் லா, fathers in law, maid servant, maid servants. இது லாஸ்ட்டில் எஸ் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு மதர் இன் லா, மதர்ஸ் இன் லா, சன் இன் லா, சன்ஸ் இன் லா, அதாவது சன் இன் லா, சன்ஸ் இன் லா, பாசர் பை, பாசர்ஸ் பை, ஸ்டெப் மதர், ஸ்டெப் மதர்ஸ், ஸ்டெப் சன், ஸ்டெப் சன்ஸ், வாசர் மேன், வாசர் மென், அதாவது மேன் மென் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா டெக்ஸ்ட் புக்கில். அதாவது நெக்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல், கவர்னர்ஸ் ஜென்ரல், மேன் சர்வெண்ட், மென் சர்வெண்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சில இர்ரெகுலர் வேர்ப்ஸும் இருக்குது. அடுத்து இன்பிட்வீனில் எஸ் ஆட் பண்ணக்கூடிய சில சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see the next one. நெக்ஸ்ட் பிக்சரில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பாக்ஸில் கேட்டில் இருக்குது, செகண்ட் பாக்ஸில் கிளாஸஸ் இருக்குது. இது எப்படி அப்படின்ற கன்ஃபியூஷன் வேணாம். இது என்ன அப்படின்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் போத் ஆர் சேம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, வாட் ஆர் த வேர்ட்ஸ்? டீர், டீர். ஸோ அதாவது சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஷீப், ஷீப், டீர், டீர் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே சிங்குலர்லேயும் ப்ளூரல்ஸ்லையும் சேமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அது என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டில், கேட்டில், சிங்குலர் ப்ளூரல். இங்கே லெட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் அப்படின்றதுனால ஒரே லிஸ்ட்டாக கொடுத்துட்டேன். ஸோ நான் சொல்லும்போது உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் ரெண்டையுமே சொல்கிறேன். சேம் வேர்ட்ஸ் தான் வரும். சரிங்களா? கேட்டில், கேட்டில், ட்ரௌசர்ஸ், ட்ரௌசர்ஸ், பீப்புள், பீப்புள், கிளாத்ஸ், கிளாத்ஸ், scissors, scissors, jeans, jeans, news, news, athletics, athletics, dots, dots, billiards, billiards, glasses, glasses, savings, savings, thanks, thanks, steps, steps, stairs, stairs, customs, customs, congratulations, congratulations, weights, weights, spectacles, spectacles. இதை ஷார்ட்டாக ஸ்பெக்ஸ், ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கூட்ஸ், கூட்ஸ். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டு ஃபார்ம்லையுமே சேமாக இருக்கக்கூடியது. போத் ஆர் சேம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வேர்ட்ஸ். ஓகே சில்ட்ரன், I hope you all have understood some of the singular and its plural forms. Let me discuss some other interesting topic in the next video session. Thank you.